Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளூ அண்ட் கிரே லைட்ரூம் ரீடச்சிங் நம்மளோட மொபைலில் வேறு லெவலில் எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஏன்னா எந்தெந்த வேல்யூக்கு எந்தெந்த பாயிண்ட் செட் பண்ணணும், எப்படி அது இது ரெடி பண்ணுறது அண்ட் எந்த பாயிண்ட்டை வச்சா கரெக்டாக அந்த வேல்யூ வரும், எப்படி சொல்கிறது அந்த ஃபோட்டோ எப்படி உங்களுக்கு பக்காவாக வந்து அவுட்புட் கொடுக்கும் அப்படின்றத ஸோ ஃபுல்லாக தெரியணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க, கூட பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலை ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும்போது தான் எனக்கு இன்னும் வீடியோஸ் போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரே லைக் பட்டன் தான், நீங்கள் தட்டும் போது அது வந்து ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிறத நான் பார்க்கணும். ஸோ எனக்காக அந்த லைக் பட்டனை தெரிவிக்க விட்டுருங்க. அண்ட் ப்ரோ எனக்கு ஒரு ப்ரீசெட் கொடுங்க ப்ரோ, இந்த ப்ரீசெட் எனக்கு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், எனக்கு மேனுவலாக பண்ணுறது கஷ்டம் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ உங்களுக்காக ப்ரீசெட் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ப்ரீசெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. ஓகே, இப்போ ஆட் கொடுத்துடலாம். ஓகே சூப்பர், இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் ஐக்கான் இருக்கும், அதாவது குட்டியாக இருக்கும், அது வந்து லைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எக்ஸ்ப்ளோசர்னு இருக்கும், மேலே எக்ஸ்ப்ளோசர் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு 0.10 கரெக்டாக அந்த ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கங்க. ஓகே, அது கீழே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டுன்னு இருக்கும், ஸோ கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். கரெக்டாக வந்து ஒரு 16 அதாவது 16 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்ன்னு இருக்கும், கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன் தெரியுதா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெம்பரேச்சர்னு இருக்கும், ஸோ டெம்பரேச்சர் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணி கரெக்டாக ஒரு -8க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் டின்னு வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். டின்னு வந்து ஒரு +6க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே வைப்ரன்ஸ்ன்னு இருக்கும், ஸோ வைப்ரன்ஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு +30க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு +20க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஐக்கான் இருக்கும், குட்டியாக கரெக்டாக இந்த இடத்துல தெரியுதா, ஸோ அது வந்து மிக்ஸ் டூல்னு சொல்லுவோம். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணுங்கள். இதில் சேச்சுரேஷனை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு +8க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லூமினன்ஸை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு +20க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் எல்லோ கலரை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு -100க்கு செட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை சேம் அதே மாதிரி ஒரு -100. நெக்ஸ்ட்டு லூமினன்ஸை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், கரெக்டாக வந்து ஒரு +14 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரீன் யூஜ் வந்து ஃபுல்லாக மைனஸ் பண்ணிடலாம், ஒரு -100க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனையும் ஒரு -100 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு லூமினன்ஸை கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம், ஒரு -14 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்கை ப்ளூ, இதில் யூஜ் மட்டும் ஒரு -2 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளூ யூஜ் வந்து ஒரு யூஜ் வந்து ஒரு -50க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை வந்து ஒரு +80 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு லூமினன்ஸை கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம், ஒரு -14 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பர்பிள் யூஜை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம், ஒரு -45 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு +51 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு லூமினன்ஸை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு +11 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது மேலே இருக்க டன் ஆப்ஷனை டன் கொடுத்துருங்க. ஓகே சூப்பர், நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட்ஸ் கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன் தெரியுதா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க.
ஓகே. இதில் டெக்ஸ்சர்னு இருக்கும். ஸோ டெக்ஸ்சரை வந்து டெக்ஸ்சர் அதை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +14 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கிளாரிட்டியை ஒரு 40 +40 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு டென்சிட்டியை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +8 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் அது கீழே வந்து விக்னெட்டுன்னு இருக்கும். ஸோ விக்னெட்டை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -45 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே. நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அது கீழே உங்களுக்கு மிட் பாயிண்ட்டுன்னு இருக்கும். ஸோ மிட் பாயிண்ட்டை வந்து கரெக்டாக ஒரு +25 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் அது கீழே ஃபெதர்ன்னு இருக்கும். ஸோ ஃபெதரை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +85 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் அது கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். அதாவது முக்கோண ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ப்பிங்னு இருக்கும். ஷார்ப்பிங் அது மட்டும் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +30 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் மாஸ்கிங்னு இருக்கும். ஸோ மாஸ்கிங் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ரொம்ப வேண்டாம். ஒரு 10 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு நாய்ஸ் ரிடக்ஷனை கரெக்டாக வந்து ஒரு 30 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸை ஒரு 60 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் அது கீழே கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட்டை வந்து +20 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அது கீழே கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். ஸோ கலர் நாய்ஸ் ரிடக்ஷனை வந்து +30 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணேன். கீழே உங்களுக்கு ஸ்மூத்னஸ்ன்னு இருக்கும். ஸோ ஸ்மூத்னஸை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +71க்கு செட் பண்ணுறேன். அதுக்கு மேலேயே உங்களுக்கு டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும் இங்கேயும். ஸோ அதை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 65 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே. திரும்ப லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பைனாகுலர் போட்ட மாதிரி குட்டியார் ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லுவோம். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே வந்து எனேபிள் த லென்ஸ் கரெக்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஓகே. சூப்பர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர் ரொம்ப கூல் அண்ட் வேறு லெவலான ப்ளூ அண்டு கிரே ரீடச்சிங்கை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் ஜூம் பண்ணுறேன். அந்த ஸ்கின் கலரை பாருங்களேன். இது பிஃபோர் த ஸ்கின் டோன் கலரு, இது ஆஃப்டர் த ஸ்கின் டோன் கலரு. அந்த பேக்ரவுண்டில் பாருங்களேன், அந்த மலையெல்லாம் பின்னாடி உங்களுக்கு மலை மாதிரி தெரியும். ஸோ அந்த மலையெல்லாம் பாருங்களேன், நார்மலாக இருக்கும்போது ரொம்ப கொஞ்சம் டல்லாக ஒரு மாதிரி மொக்கையாக இருந்தது. ஸோ ஆஃப்டர் வந்து இமேஜை பார்க்க அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் அந்த சுற்றி இருக்க பச்சை கலரில் இருக்க க்ரீனு, ஐ மீன் அந்த புதரு, அந்த சைடில் இருக்க மரம் எல்லாத்தையும் சேர்த்து பாருங்களேன், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்பவே ஈஸியாக அண்ட் வேறு லெவலான ப்ளூ அண்ட் கிரே லைட்ரூம் ரீடச்சிங் வந்து பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் தானே. ஸோ அந்த லைக் பட்டனை பண்ணி விடலாமே, மறக்காம அந்த லைக் பட்டனை பண்ணுறேங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா இதே போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் ப்ரோ எனக்கு ப்ரீசெட்டை டவுன்லோட் பண்ண எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். இந்த ப்ரீசெட் வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். பட் ப்ரீசெட்னா ஒன்றா லாக் ஆகிருக்கும். என்ன ப்ரோ லாக் ஆகிருக்குமா? ஆமாம், லாக் ஆகிருக்கும். ஸோ லாக்கான பாஸ்வேர்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அண்ட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து இந்த வீடியோவில் எங்கே வேணால் வரும். கரெக்டாக எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல டாப்பில் இந்த இடத்துல வந்து வந்துட்டு போகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து உங்களுக்கு ஒரு 2 டிஜிட் நம்பர் இருக்கும். செகண்டாக வரத்துல வந்து ஒரு 2 டிஜிட் நம்பராக இருக்கும். ரெண்டுத்தையும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 4 டிஜிட் நம்பர் கிடைக்கும் சேர்த்திங்கன்னா. ஓகேவா? நான் கிளியராக கொடுத்துருப்பேன். பாஸ்வேர்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு 2 நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிளாங்காக இருக்கும். அடுத்தது வந்து பாஸ்வேர்டு 2ன்னு சொல்லிட்டு பிளாங்காக இருந்துட்டு அப்புறம் 2 நம்பர் வரும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர நம்பர் செகண்ட் வர நம்பர் எடுத்து அந்த ஃபைலில் போட்டு ஓப்பன் பண்ணால் ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இன்கேஸ் இல்லை ப்ரோ எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, கன்ஃபியூஸாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நான் பர்சனலாக போகணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஹேண்டில் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஹேண்டில் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. டவுட் இருந்தால் அங்கேயும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அண்ட் டவுட்டையும் கிளியர் பண்ணி வைப்பேன். ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then டாடா பை பை ஃப்ரம் SD.